மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. நாசர் மூக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ப்ரோ சேட்டை படம் ப்ரோ, இதுக்கு என்ன ப்ரோ போகிறேன். பட் மற்ற எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதுவும் முக்கியமான சீன், அந்த ஊஞ்சல் சீனில் போயிட்டு கட் பண்ணிட்டாங்க பாருங்க. கிளைமேக்ஸாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆச்சு. ஊஞ்சல் சீனை எங்கே பார்க்க விட்டானுங்க, அதுக்குள்ள தான் படத்தை கட் பண்ணிட்டானுங்களே. தலைவா நான் பேசுறேன்னு பேசி விட்டுனே நீங்கள் வாய் வலிக்கு தலைவா. எனக்கு அவங்க நேரம் எனக்கு கண்ட்ரி ஃபுல்லாக ஆள் இருக்குன்னா அவருக்கு உலகம் ஃபுல்லாக ஆள் இருக்கு. என் வழி தனி வழி. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். பர்த்டே அன்னைக்கு பார்க்குறது ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. பட் மற்ற எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. 2 வாட்டி ஸ்க்ரீன் டிஸ்பிளே கட் ஆகி படம் மஜா படம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் படையப்பா தேட்டரில். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். வைப், அந்த வைப் இன்னும் அதை ஹோல்ட் பண்ணுறாரு அப்படியே. நீலாம்பரி கேரக்டர் த பெஸ்ட்டு வில்லன் இன்ன வரைக்கும். அதை யாரும் இன்னும் பீட் பண்ண வரல தமிழ் சினிமாவில். அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கு தலைவர்? அது ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல தான். தலைவர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அடிச்சுக்க ஆளே கிடையாதுண்ணா. அவர் தான். அவருக்கு அடுத்து யாரும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் தலைவர் தான். ஓகே ப்ரோ. இப்போ நீலாம்பரி வச்சு தனி ஸ்டோரி பில்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அது உங்கள் ஒப்பீனியன்? நல்லாயிருக்கும்னு நினைப்போம். நல்லா இருக்கட்டும், நல்லாயிருக்கும். நம்பி பார்ப்போம் பார்ட் 2. ஏன்னா நம்மளுக்கு தமிழ் சினிமாவில் பார்ட் 2ன்றது 1-2 படம் தான் கிளிக் ஆகிருக்கு. ஸோ மீதி படம்லாம் எப்படின்னு தெரியல. பார்ப்போம், நல்லா வந்தால் சரி, சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் தலைவன் ஐயோ வேற லெவலு. எண்ணிட்டு அந்த இன்னுமே அந்த கூஸ் பம்ப்ஸ், அந்த சீன் வரும்போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவன் பிஜிஎம்ல அந்த சாங்கெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. நல்லாவே ரீமாஸ்டர் பண்ணியிருந்தாங்க 4Kக்கு. சூப்பராக இருந்தது. எந்த ஒரு பிசரும் இல்லை. நான் போதுண்ணே. காமெடி எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. காமெடிஸ் எல்லாமே தேட்டருக்காரங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, 2 வாட்டி. அதுவும் முக்கியமான சீன், அந்த ஊஞ்சல் சீனில் போயிட்டு கட் பண்ணிட்டாங்க பாருங்க. எல்லாம் அப்படியே பீக்கில் இருந்தும் அந்த கத்துறதுக்கு கரெக்டான சீனில் கட் பண்ணிட்டாங்க. திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படத்தை போட்டு ஃபார்வர்ட் பண்ணி வச்சுட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கொண்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஊஞ்சல் சீன் வரும்போது அந்த ஆரோவே இல்லை தேட்டரில். எல்லாம் வேணும் உட்காந்துட்டு இருக்கோம். வாங்கடா நீங்களும் தேட்டர் மாதிரி ஆயிடுச்சு. பாதியில் நிற்கிது படம். எப்படி பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அது நைட்டிஸ்கோட ஒரு பெரிய இமேஜின் மூவி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் படம் முழுமையாக பார்க்கலாம். நான் தலைவர் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க? இல்லை, நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். தேட்டரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ப்ரோ சேட்டை படம் ப்ரோ, இதுக்கு என்ன ப்ரோ போகிறேன். ப்ரோ மாஸ் ப்ரோ. தலைவர் பர்த்டே அன்னைக்கு தான் வந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். மாஸ் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பழைய பாவல். ஆமாம் ப்ரோ, நான் பிறக்கவே இல்லை ப்ரோ. நான் 2000 பிறந்தேன் ப்ரோ. அது 1999 வந்தது. சேட்டை ப்ரோ. ப்ரோ பழைய படம் கழட்டு ப்ரோ. அதை பற்றி பேசுகிற அளவு கூட இல்லை ப்ரோ. அதான் யாருமே பேச முடியாது. நீலாம்பரி எப்படி இருக்காங்க ப்ரோ? நான் ரம்யா கிருஷ்ணன் ஃபேன் ப்ரோ. அதுக்காக தான் வந்தவே செஞ்சேன். சேட்டை ப்ரோ, எல்லாம் சேட்டை. இப்போ நீலாம்பரி வச்சு ஒரு ஃபுல் மூவி எடுக்கணும் அப்படின்றாங்க. அவங்களோட ஒப்பீனியன்? நீலாம்பரி வச்சு ஃபுல் மூவி ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. படையப்பாவே இருக்கட்டும் ப்ரோ. தயவு செஞ்சு அதெல்லாம் கை வைக்காதீங்க. சூப்பர் படம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சவுண்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. படைப்பா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் தேட்டரில் பார்த்தீங்க? ஆமாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டிவிலே பார்த்துருக்கீங்க? நல்லா இருந்துச்சு. அதாவது எந்த ஒரு ஓடிடிலையும் எதுவுமே கிடையாது. அதனால தேட்டரில் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அது இன்னைக்கு நிறைவேறிச்சு. என்ன சீன் உங்களுக்கு பார்க்க செம்ம மாசா இருந்தது? நீலாம்பரியும் இதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் சீன். படையப்பாவும் ஃபேஸ் டு ஃபேஸ். ஏஆர் ரஹ்மானோட அப்பத்தியான ஒர்க் எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் பயங்கரம். எப்படி இருந்தது தலைவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ்? அதெல்லாம் மாஸ். அவருடைய பழைய படம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கப்பா படையப்பா தேட்டரில்? ஆமாம், தேட்டரில் தான் பார்க்குறோம். வைப்லாம் செம்ம வைப். என்ன பாதிலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் போகணும். ஓகே. அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ஸ், நீலாம்பரி அவங்களோட பிரசன்ஸ் அப்படி இருக்கு? அதெல்லாம் மஜா தான். என்ன படம் கேட்குறீங்க? படையப்பா எத்தனை தடவை பார்த்தாச்சு. எப்பயும் போல ஆல் டைம் ஃப்ரெஷ். தேட்டரில் பார்க்க எப்படி இருக்கு? தேட்டரில் சூப்பராக இருந்தது. ரஜினியோட ஸ்க்ரீன் பிரசன்ஸு அது சொல்ல வேணுமா? ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்தது தான். சூப்பராக இருக்குது. இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் இதை ஸ்ட்ரக் ஆகிடுச்சு ஸ்க்ரீன். ஸோ அதனால் இனிமேல் தான் வருவாங்க. ஓகே. ஏஆர் ரஹ்மானோட வேலை எப்படி ப்ரோ இப்போ கேட்குறது? பாட்டுனா டிவியில் கேட்குறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து 10th படிக்கும்போது அந்த படம் பார்த்தேன். அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. நல்லா தான். தலைவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? அதே மாதிரி தாங்க தலைவர். அதே படம் தானே திரும்பி பார்க்குறோம்ல. எனர்ஜியாக பார்க்குறோம். அவ்வளோதான்.
ஓகே சார், நீலாம்பரி மேம், ஏஆர் ரஹ்மான் சார் என்ன எப்படி இருக்கு இப்போ பார்க்க தியேட்டரில் பார்க்கறதுக்கு? நல்லா இருக்குங்க. கிளைமேக்ஸ் வரல, அது ஏதோ டெக்னிக்கல் கிளிச்சு சொன்னாங்க. கிளம்பிட்டு பர்த்டே அன்னைக்கு பார்த்தது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் பர்சனலாக வந்து ரம்யா கிருஷ்ணன் ஃபேன், பயங்கரமாக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்க. பட் வந்து கிளைமேக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆச்சு. எல்லாரும் ஒர்க் விட்டுட்டெல்லாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் செமஸ்டர் மிஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய டிசப்பாயிண்ட், இனிமேல் இங்கே வர மாட்டோம். ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. இங்கே வா, ஏன் அங்கே போகிறேன். படத்தில் தலைவர் எங்கே இருந்தார் ப்ரோ, அது பார்க்க மச்சாவாக இருந்தது. நீலாம்பரிலாம் சூப்பராக இருந்தாங்க. ரகுமான் மியூசிக் பயங்கரமாக இருந்தது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. நாசர் மூக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதுக்கு படத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் தியேட்டரில் பார்க்குறீங்க? ஆமாம் ப்ரோ, சின்ன வயசுலேருந்து டிவியில் சன் டிவியில் மட்டும் பார்த்து இதில் எல்லாரும் மூஞ்சியும் அப்படி க்ளோஸ்அப்பில் காட்டுறப்ப என்ன எல்லாரும் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ரஜினிகாந்தில் இவ்வளோ அழகாக இருப்பார்னு யோசிக்கல. ஏன்னா இப்போ சும்மா தாடியோடையே பார்த்து இப்போ பழகாச்சுல. சிவாஜியில் கூட ஒரு மாதிரி தாத்தாவாக தான் இருப்பார். இதில் தான் ரொம்ப எங்காக ஒரு மாதிரி துள்ளி குச்சின்னு மச்சாவாக இருந்தார். நீலாம்பரி எப்படி இருக்காங்க? நீலாம்பரி வந்துட்டு நான் ப்ரோ சொல்கிறது, சௌந்தர்யாலாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க ப்ரோ. அவங்க நீலாம்பரி ஹீரோயினாக போட்டு எடுத்துருந்தா மஜாவாக இருந்திருக்கு ப்ரோ. நீலாம்பரி அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ரம்யா கிருஷ்ணன் ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருந்தாங்க. அவங்களும் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைனர். ஊஞ்சல் சீனை எங்கே பார்க்க விட்டானுங்க, அதுக்குள்ள தான் படத்தை கட் பண்ணிட்டானுங்களே. ஏஆர் ரஹ்மானோட பாட்டு படைப்பு ப்ரோ அதுதான் வந்து முக்கியமான சுவாரஸ்யம் இந்த படத்துலேயே. ஏன்னா நீலாம்பரிக்கு தனியாக, படையப்பாவுக்கு தனியாக, சௌந்தர்யாவுக்கு தனியாக, அவங்க அப்பா அந்த ஆள் பேர் என்னது ராதா ரவிக்கு தனியாக, அவங்க எல்லாருக்கும் 4 வகையாக போட்டு ஒரு மாதிரி வீணெல்லாம் அந்த வீணையை கையில் வச்சுன்னு வாசிக்கிறா பாருங்க. மின்சாரா கண்ணா பாட்டில் தலைவா நான் பேசுகிறேன்னு பேசி விட்டுனே நீங்கள் வாய் வலிக்கு தலைவா எனக்கு. அவங்க நேரம் பேசிட்டு வந்தேன். பாய் தலைவா.